உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்லட்டா, கலர் அப்படின்றது ஒரு ஃபேக்கான கான்செப்ட். இப்போ என்கிட்ட ஒரு கருப்பு கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது, என்கிட்ட ஒரு வெள்ளை கலர் மவுஸ் இருக்குது. இந்த மவுஸ் ஏன் வெள்ளை கலர் தெரியுங்களா? என் முன்னாடி ஒரு ஒயிட் கலர் லைட் இருக்குது, அந்த ஒயிட் கலர் லைட் இது மேலே படுது. இந்த பொருள் வந்து அந்த ஒயிட் கலர் லைட்டை அப்படியே 100% என் கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால தான் வந்து இதுக்கு பார்க்க ஒயிட் கலராகவே தெரியுது. இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் அங்கேருந்து வராத ஒயிட் லைட்டை அப்சர்வ் பண்ணிடுது. அந்த ஒயிட் லைட்டுக்குள்ளே எல்லா கலரும் இருக்கும், அந்த எல்லா கலரும் இது அப்சர்வ் பண்ணிடுது. அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு லைட்டை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால இது பார்க்க டார்க்காக பிளாக் கலராக தெரியுது. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மவுஸ் ஒயிட்டாக இருக்கா, என் முன்னாடி இருக்கிற இந்த ஒயிட் கலர் லைட்டை நான் ரெட்டாக மாற்றி காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. இப்போ மவுஸை பாருங்கள், ஒயிட்லேயே தெரியுது, ரெட் கலரில் தானே இருக்குது. ஏன் ஒயிட் கலர் மவுஸ் இப்போ ரெட்டாக தெரியுது? ஏன்னா இந்த மவுஸுக்கு அந்த கலர் கிடையாது. அது இப்போது ரெட் கலர் லைட்டை ரிசீவ் பண்ணுது, ரெட் கலர் லைட்டை மட்டும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால் இந்த மவுஸும் பார்க்க ரெட் கலரில் தெரியுது. ஸோ இது போல தான் கலர் அப்படின்றது வந்து ஒரு பொருளுக்கு கிடையாது ப்ரைமரிலி. அது லைட்டு கூட எந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுது, அது மேலே என்ன லைட் விழுது, அந்த லைட்டில் எந்த கலர் லைட்டை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து அதுக்கு கலர் நிர்ணயிக்கப்படுது.